தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாகை மாவட்டம் குத்தாலம் அருகே ஓஎன்ஜிசி நிறுவனத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கந்த பழனிவேல். வணக்கம் கந்த பழனிவேல், விவரங்கள். வணக்கம் சாரா. நாகை மாவட்டம் குத்தாலம் பகுதியில் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான ஓஎன்ஜிசி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்கு கச்சா எண்ணெய் சுத்திகரிக்கப்பட்டு பெட்ரோல் மற்றும் டீசலாக பிரிக்கப்பட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த ஓஎன்ஜிசி நிறுவனம் அமைந்துள்ள குத்தாலம் பகுதியில் குத்தாலம் பகுதியில் உள்ள கீழத்தெரு பகுதியில் தலித் மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதி உள்ளது. இங்கு அவர்களுக்கு கழிப்பறை, குடிநீர் மற்றும் வேலைவாய்ப்பு போன்ற எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் இதனை கண்டு உடனடியாக ஓஎன்ஜிசி நிர்வாகம் கீழத்தெரு மக்களின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தர வேண்டும், வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி குத்தாலம் ஓஎன்ஜிசி நிறுவனம் முன்பு திடீரென மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 50க்கும் மேற்பட்ட டேங்கர் லாரிகளை டீசல் ஏற்றிக்கொண்டு டேங்கர் லாரிகள் வெளியே வந்தபோது பொதுமக்கள் இதனை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த நாகூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது போராட்டக்காரர்கள் ஓஎன்ஜிசி அதிகாரிகளை வெளியே வந்து பேசுமாறு கூறியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். சாரா, விவரங்களுக்கு நன்றி கந்த பழனிவேல்.